ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மாவத்தல் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. சப்ஸ்கிரைபர் மேடம் ஒருத்தவங்க மாங்காய் வத்தல் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு மாங்காய் வத்தல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. நான் இன்னைக்கு ஒரு 10 மாவத்தல் போல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க. என்ன தான் மாடியில் காய போட்டிருந்தாலும் தூசிலாம் அதில் இருக்கும். அதனால் 2-3 டைம் வந்து கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சுட்டேன் மாவத்தில். இந்த சைடு பார்த்திங்கன்னா எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற மாவத்தில் எடுத்து உள்ளே சேர்த்துடலாங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நல்லா 3/4 வாசி வந்து இந்த மாவத்தில் வந்து நல்லா வேகட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளியை ஊற வச்சுருக்கேங்க. நல்லா புளி ஊறிட்டு இப்போ புளியை ஃபுல்லாகவே கரைச்சிக்கலாம். மாவத்தில் ஏன் வந்து நான் வேக வைக்கிறேன் அப்படின்னா, ஊற வச்சா பத்தாதுங்க, அது ரொம்ப காஞ்சிருச்சு. அதனால கொஞ்சம் வேக வச்சாதான் அது குழம்புக்கு சரியாக இருக்கும். அதனால அடுத்து ஒரு சின்ன தக்காளி பழத்தை குழம்புல கரைச்சிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் வந்து சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு நான் உள்ள சேர்த்துக்கிறேன். நாட்டு மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா அதே குழிக்கரண்டியில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூளும் போட்டு கொஞ்சம் நல்லா குழம்பு கரைச்சிக்கலாங்க. குழம்பு கொஞ்சம் திக்காவே இருக்கட்டும், ஏன்னா மாவத்தில் கொஞ்சம் வேக வச்ச தண்ணியும் இருக்கும், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் வத்தலும் ரெடி ஆகிடுச்சிங்க. அதில் உள்ள தண்ணியுமே நான் இப்போ இதில் சேர்த்துக்கிட்டேன். இந்த குழம்பு கரைச்சதில் வாங்க நம்ம குழம்புக்கு எப்படி தாளிக்கலாங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நான் ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயிலே இந்த குழம்பு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு கொஞ்சம் கூடவே நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. அடுத்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தாளிப்பு வடகம் இதில் வந்து இந்த உருண்டையில் 4ல் 1 பங்கு நான் இப்போ சேர்த்துருக்கேங்க. உள்ளே நல்லா வெடித்து வரட்டும். அடுத்து கடுகு, வெந்தயம், சோம்பு, ஜீரகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 10 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்காங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்து கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தாளிப்பு வடகம் நல்லா வதக்கினாலே போதுங்க, வெடித்து வரணும், வாசனை வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம்னா ஓரளவுக்கு வதக்கினாலே போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து மாவத்தல் போட்டு நம்ம குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம குழம்பு நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க. அடிக்கடி வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் குழம்பை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இதே மாதிரி ஒரு 3 டைம்ஸ் போல் செய்யலாங்க. மாவத்தல் வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து அச்சு வெல்லம் சேர்த்துருக்கேங்க. நாட்டு சக்கரை கூட இருந்தால் கூட சேர்க்கலாம். அதுக்கு வந்து இந்த குழம்புக்கு நல்லா கூடுதல் டேஸ்ட் கொடுக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதே குழம்புல கொஞ்சமாக தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றலாங்க. எனக்கு வந்து நாங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டோம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி வச்சிடறாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளோதாங்க, சூப்பரான மாவத்தல் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இதே போல் ஏதாவது ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் செஞ்சு காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் பசங்க வந்து மாவத்தல் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் குறைச்சிங்க. அடுப்புலாம் ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா குழம்பு ரொம்ப கெட்டியாகிடுச்சுங்க. இருந்தாலும் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. உங்களுக்கு வேணான்னா கொஞ்சம் தண்ணியாக கூட வச்சுக்கலாம். இதுவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ராதா சாரதி மேம் உங்களுக்காக மாவத்தல் குழம்பு எப்படி செய்யுதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த உடனே லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.